ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தமிழ். இன்னைக்கு ட்ரம்போட அறிவிப்புகள் அடுத்தடுத்து நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா இந்தியாவையே குறி வச்சு ட்ரம்ப் அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு போறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழுந்திருக்கு. ட்ரம்ப் பதவியேற்ற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது உலகத்துல ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் நடக்குதுன்னா அதை நான் சமாதானம் செஞ்சு வச்சு போர்களை நிறுத்துறது தான் என்னோட முன்னுரிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். ஸோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 7 போர்கள் ஒரு லிஸ்ட் பண்ணி இந்த போர்களை எல்லாம் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 7 போர்களையும் நிறுத்தினதுக்காக எனக்கு நோபல் பிரைஸ் 7 நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யா உக்ரைன் போர். உக்ரைன் ஒரு சிறிய நாடுங்கும் போது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போரை நிறுத்தினா உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் உட்பட 7 போர்களை நிறுத்தியிருக்கேன், அப்போ 7 நோபல் பிரைஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் வந்தப்போ அதை இந்தியா தான் வலுவா முறியடிச்சது அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்லப்படுது. ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ஏத்துக்கல. ட்ரம்ப் இதை நிறைய முறையும் கூட சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த போரை நிறுத்தினா நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரஷ்யா கூட எல்லா கனெக்ஷனையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ட்ரம்ப் நிறைய நெருக்கடியை கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுல ஒண்ணுதான் டாரிஃப் வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு 25% தான் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் வரி விதிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை 50% உயர்த்துறார். ஸோ அந்த 50% டாரிஃப் மூலமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்கள் போக முடியாம இங்க ஸ்டாக்கான விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்படி ஒரு நெருக்கடியை இந்தியர்களுக்கு கொடுத்த ட்ரம்ப் இப்போ புதுசா என்ன ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காருன்னா H1B விசா. ஸோ இந்த விசா பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி பர்சன்டேஜ் இந்தியர்கள் தான். கிட்டத்தட்ட 71% H1B விசால இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க வேலை செய்யறாங்க. ஸோ அதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க்கர்ஸ். ஸோ இங்கே மைக்ரோசாஃப்ட் இருக்கு, மெட்டா இருக்கு, இந்த மாதிரியான நிறுவனங்கள் அமெரிக்காவோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரெயின் தேவைப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்களை விட கம்மி சம்பளத்துக்கு அப்படிங்கும்போது நிறைய பேரை இந்தியர்களா உள்ள எடுக்கிறாங்க. 71% பேர் H1B விசால இந்தியர்கள் அங்க போய் வேலை பார்க்கறாங்கிற டேட்டா இருக்கு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 8 lakh அளவுக்கு ஒரு செலவு எடுக்கக்கூடிய இந்த H1B விசாவுக்கு இப்போ பார்த்தோம்னா 88 lakh வரைக்கும் கொடுத்தாதான் நீங்க H1B விசாவை பெற முடியும் அப்படின்னு அதுக்கு கிட்டத்தட்ட இது ஹியூஜான அமௌண்ட். 88 lakh அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இதை கட்டணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு வருஷமும்னா H1B விசாவை எடுத்தவங்க நார்மலா ஒரு 3 yearsக்கு அங்க அந்த H1B விசால இருக்க முடியும். அது போக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவுலயே நிரந்தர குடியுரிமை வேணும் அப்படின்னா கூட அப்ளை பண்றவங்க இருக்காங்க. ஸோ இந்த 6 வருஷத்துல இந்த H1B விசாவை வச்சு அங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் 88 lakh எப்படி செலுத்த முடியும்? இது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமௌண்ட் இது. ஸோ இதை கொடுக்கறது மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நெருக்கடியை ட்ரம்ப் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. ஆனா இந்தியா கூட நாங்க நட்பை பாராட்டுறோம். இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் எங்களுக்குமான நட்பு ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு, ஆனா இப்படியான ஒரு நெருக்கடிகள் ஏன் தரப்படுது அப்படின்னா ரஷ்யாவோட நம்ம அந்த எண்ணெய் வாங்குறது அந்த விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செஞ்சதுனால, அந்த கச்சா எண்ணெய் வாங்கினதுனால நமக்கு அந்த டாரிஃப் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடியை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ எதுக்காக இந்த நெருக்கடி அப்படின்னா ரஷ்யாவோட அந்த எந்த ஒரு விதமான டீலும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக தான் இப்போ ட்ரம்ப் அடுத்த ஒரு விஷயம் இந்த H1B விசால கை வச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கும் கூட இது ஒரு லாஸ் தான். ஏன்னா
ஒரு நல்ல ஹியூமன் பிரெயின் இருந்தாதான் அங்கேயுமே வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்குமே வந்து அது தேவைதான். ஸோ அப்படி பார்க்கும்போது 71% வந்து இந்தியர்கள் இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அங்கே தரப்படுது அப்படிங்கும்போது, ஸோ அவங்க இங்கே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது அமெரிக்காவோட வளர்ச்சிக்குமே அதை வந்து பாதிப்பை தான் உருவாக்கும். ஸோ அப்போ வந்து 71% இந்தியர்கள் வந்து இதில் இருக்காங்கன்னா 71% இந்தியர்களோட பங்களிப்பும் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போ வந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், மெட்டா ஆகட்டும், இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது இந்தியாவில் இருந்துகிட்டே நீங்க வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. புதுசா வந்து விண்ணப்பிக்கிறவங்க தான் இனிமே வருஷத்துக்கு வந்து 88 லேக் வந்து பே பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல். இதே மாதிரி எந்த ஒரு ஜாப் ஆஃபர்ஸும் இல்லாம ஸ்பான்சர்ஸும் இல்லாம அமெரிக்கால போய் தங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டு கார்டுன்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த கோல்டு கார்டுக்குமே இப்போ வந்து ரேட் என்னன்னா $1 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்தியர்கள் அங்கே போறதை கட்டுப்படுத்துறதுக்கான, இந்தியர்கள் அங்கே போகாம இருக்க வைக்கிறதுக்கான அந்த நெருக்கடியை தான் ட்ரம்ப் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு தெரியுது. ஸோ இது இன்னும் வந்து கண்டினியூ ஆகக்கூடும். ஏன்னா வந்து இன்னும் இந்தியாவுக்கு இது நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட நம்ம வந்து டீல் வச்சிருக்கிறதுனால இன்னும் நிறைய நெருக்கடிகளை வந்து இந்தியா சந்திக்க நேரிடும். இதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்காவோட நிலைப்பாட்டை எடுத்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் இது நாள் வரைக்கும் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருது. ஸோ பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை தீவிரவாத அமைப்பாக இஸ்ரேல் கருதுது. ஸோ அந்த அமைப்பு அவங்க வந்து ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்தை தங்களோட பகுதியா வந்து நினைச்சு அதை வந்து இஸ்ரேலுக்கு வந்து விட்டு தர மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து அவங்க சண்டையிடுறாங்க. ஸோ இஸ்ரேல் என்னன்னா பாலஸ்தீனத்தை தங்களோட பகுதியாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து என்னன்னா இது நாள் வரைக்கும் இஸ்ரேலுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நிறைய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துல அவ்வளோ பேர் வந்து பசி பட்டினியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சப்போ அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்போ ஹமாஸ் அமைப்பை பத்தி யாருமே வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ இஸ்ரேலை தான் வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் மேல கோபம் கொண்டு இந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்குன்னா சமீபத்துல அமெரிக்காவோட ஒரு ஃப்ரெண்ட் கண்ட்ரி தான் கத்தார். ஸோ கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அதிகாரிகள் அவங்கள குறி வச்சு வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்போது கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் எப்படி வந்து கத்தார் மேலே எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் மேலே இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போது ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் வந்து உறுதியாக இருக்காரு. ரஷ்யாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் ரஷ்யாவோட நம்ம வந்து ஒரு டீலிங் வச்சு நம்ம வந்து பரஸ்பரம் ஒரு நட்பு நாடுகளாக இருக்கும்போது இந்தியாவுக்கும் சேர்த்து, அதாவது ரஷ்யாவை மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும், ரஷ்யாவோட நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா உட்பட நிறைய நாடுகள் அவங்களோட அந்த டீல்ஸை வந்து கட் பண்ண வைக்கிறது மூலமா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க ட்ரம்ப் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது மூலமா தெரிய வருது. H1B விசால கிட்டத்தட்ட இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் இந்தியர்கள் வந்து இந்த H1B விசா மூலம் எடுத்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு அப்புறம் அதிக பங்களிப்பை தரக்கூடிய நாடு அப்படின்னா அடுத்த இடத்துல சைனா இருக்கு. ஸோ ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். நம்ம வந்து ஒரு 71%, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சைனா இருக்கு, ஒரு 12.something%. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் சைனா வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா குளோபல் பிரெயின்ஸை ஈர்க்கிறது மாதிரி, அதாவது குளோபலாக இருக்கக்கூடிய டேலண்டானவங்களை ஈர்க்கிறதுக்கு கே விசான்னு சொல்லி ஒன்று அறிமுகம் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் லாஸ் தான், இந்தியாவுக்கும் லாஸ் தான். இது மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இனி ட்ரம்ப்போட அந்த நெருக்கடிகள் நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ரூல் மூலமா இனிமேல் வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் H1B விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்கு. அதாவது எங்கெங்க வந்து நம்ம வந்து வசிக்கிறோமோ அந்தந்த நாடுகள்ல இருந்து தான் இனிமே வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு விதிமுறையும் வந்திருக்கு. இதுவும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான்.
இரண்டு நாடுகளுக்கு நடுவுல போர் நடக்குது அப்படின்னா அந்த போர்களை யார், எந்த நாட்டுடைய தலைவர், எந்த நாட்டுடைய அதிபர் அந்த போரை சமாதானம் செஞ்சு நிறுத்தி வைக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும். குறிப்பா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா அந்த நோபல் பிரைஸை வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப்போட முனைப்பு போர்களை நிறுத்துறதுல இருக்கு. அப்போ போர்களை, நிறைய நாடுகளுக்கு இடையிலான போர்களை நிறுத்துறது மூலமா தனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் ரொம்ப ஆர்வமா இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது.